ஒரு அழகான பசுமையான காட்டில் பறவைகள் பாடும், மலர்கள் சிரிக்கும், மரங்கள் ஆடும் ஒரு சந்தோஷமான இடம் இருந்தது. அந்த காட்டில் ஒரு குட்டி யானை இருந்தது. அவனுடைய பெயர் கண்ணா. கண்ணா ரொம்ப நல்ல யானை. அவனுக்கு நண்பர்கள் நிறைய. ஆனா அவனுக்கு சோம்பேறி பழக்கம் கொஞ்சம் அதிகம். நாளைக்கு பண்ணலாம், இப்போ தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி தூங்கிடுவான். ஒரு நாள் காலை கண்ணா மரத்தடியில் தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு சின்ன சுறுசுறுப்பான குட்டி முயல் வந்தது. அவள் பெயர் மிட்டு. மிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னது, கண்ணா எழுந்திரு, விளையாடப் போகலாம். கண்ணா கண் தேய்ச்சு சொன்னான், ஐயோ இன்னும் கொஞ்சம் தூங்கணும். மிட்டு சிரிச்சு கேட்டது, நீ ரொம்ப பெரிய யானை இல்லையா, ஓடி பார்க்கலாமா? அதை கேட்ட கண்ணா சிரிச்சான், நான் பெரிய யானை, நீ சின்ன முயல், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்போ எல்லா விலங்குகளும் வந்துட்டாங்க. ரேஸ் ரேஸ்ன்னு கத்தினாங்க. 2 பேரும் ஒரு பெரிய மரத்திலிருந்து ஆற்றங்கரை வரை ஓடப்போக முடிவு பண்ணினாங்க. 1 2 3 ஓடு. மிட்டு மெதுவா கவனமா ஓடினாள். நிலத்தை கவனிச்சு மூச்சை சரியா எடுத்து தொடர்ந்து ஓடினாள். கண்ணா வேகமா ஓடினான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, நான் பெரிய யானை தானே, மிட்டு சின்ன முயல் தானேன்னு நினைச்சான். கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமேன்னு சொல்லிட்டு மரத்தடியில் உட்கார்ந்து தூங்கிட்டான். மிட்டு பின்னால் திரும்பி பார்த்தாள். கண்ணா இல்லை. ஆனா அவள் நிற்கவில்லை. நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சு மெதுவா ஆனா தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்தாள். சிறிது நேரத்துக்கு பிறகு மிட்டு வெற்றி கோட்டை அடைந்தாள். எல்லா விலங்குகளும் கை தட்டினாங்க. மிட்டு ஜெயிச்சிட்டாள்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்போதான் கண்ணா எழுந்தான். ஐயோ நான் தூங்கிட்டேனே. அவன் ஓடினான். ஆனா தாமதம், மிட்டு ஏற்கனவே ஜெயிச்சிட்டாள். கண்ணா தலை குனிந்து சொன்னான், மிட்டு நான் தவறு பண்ணிட்டேன். மிட்டு புன்னகையோடு சொன்னாள், பரவாயில்லை கண்ணா, அளவு பெரியதா இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் வெற்றி இல்லை. அந்த நாள் முதல் கண்ணா மாறிட்டான். அவன் சோம்பேறி இல்லை. நேரத்துக்கு வேலை செய்வான், முயற்சி செய்வான். கண்ணாவும் மிட்டும் நல்ல நண்பர்களா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.